டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். திருப்பத்தூர் மாவட்டம் தாமலேரிமுத்தூர் ஊராட்சியில் உள்ள நிழற்கூடத்திற்கு பெயிண்ட் அடிப்பதை நிறுத்த சொன்னால் நானே பெயிண்ட் அடிப்பேன் என திட்ட இயக்குநர் உமா மகேஸ்வரியிடம் முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி ஆவேசமாக தெரிவித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நிறுத்த மாட்டேன் நானே நிற்கிறேன். நீங்கள் வந்து நிறுத்தீங்கன்னா நான் ஏறி பெயிண்ட் அடிப்பேன். எதுக்கு நிறுத்த சொல்கிறீங்க? நீங்கள் யாரை கேட்டு ஒர்க் ஆர்டர் கொடுக்குறீங்க? இருக்கிற பில்டிங்க அது ஏடிங்க கட்டணம் இடிச்சுட்டு நீங்கள் சிஎம் புது சிஎம் அவங்க பேரன் பழக்கம் இவங்கெல்லாம் போட்டோ வைக்கிறதுக்கு நீங்கள் வச்சுக்குவீங்க. நாங்கள் வேடிக்கை பார்ப்போமா? எல்லாத்தையும் நாங்கள் வேடிக்கை பார்ப்போம். எங்களுக்கு இடிச்சுட்டு நீங்கள் பண்ணுவீங்க. ஏன்னா ரொம்ப ஓவராக போயிருந்தாங்க. கடைசி நேரத்தில் கவர்மெண்ட் காலியாக போகிற நேரத்தில் ரொம்ப இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க ஜனங்களை. இதெல்லாம் பார்த்துருங்க. இதெல்லாம் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால பேசுங்க, நியாயத்தை பேசுங்க. நீங்கள் கவர்மெண்ட் அவங்க சொல்கிறாங்க, அவங்க ஆளுங்கட்சியாக இருக்காங்க, எம்எல்ஏ இருக்கிறாங்கன்னெல்லாம் பேசுங்க. விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் நித்யானந்தன். விவரங்கள் வழங்கலாம். கண்டிப்பாக தர்ஷினி. அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த தாமலேர் ஊராட்சியில் வந்து பார்த்தோம்னா 2008ஆம் ஆண்டு 1.5 லட்சம் மதிப்பீட்டில் வந்து பார்த்தோம்னா அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போது நிழற்கூடம் வந்து அமைக்கப்பட்டது. அப்போது அந்த நிழற்கூடத்தில் 3 தூண்கள் அமைக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் வந்து பார்த்தோம்னா அதனை சுற்றி 4 தூண்கள் அழகுக்காக வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தற்போது அந்த தூண்கள் வந்து உறைந்த நிலையில் இருப்பதால அதனை வந்து புதுப்பிக்க ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நிதியின் கீழ் வந்து 15 லட்சம் ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த நிழற்கூடத்தை பணியாளர்கள் வந்து இன்னைக்கு கடப்பாறை கொண்டு வந்து இடிக்க வரும்போது அதிமுக வந்து என்ன சொல்றாங்கன்னா, நன்றாக இருக்கிற நிழற்கூடம் எதற்காக இடிக்கிறீங்க? இந்த நிதியை வந்து வேற ஏதாவது பயன்படுத்தலாமே என வந்து அதிமுக வந்து சிலர் கேட்டிருக்காங்க. இதை நான் அறிஞ்ச அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி வந்து தமிழ்நாட்டுக்கு விரைந்து வராரு. பின்னர் வந்து பார்த்தோம்னா புதிதாக நிழற்கூடம் அமைக்கக்கூடாது, வேணும் என்றால் அந்த நிதியை வந்து வேற ஏதாவது புதுப்பிக்க செயலில் வந்து ஈடுபடுங்க. அரசாங்கத்துல வந்து நிழற்கூடத்தை புதுப்பிக்க முடியவில்லை என்றால் சொல்லுங்க, நாங்களே வந்து புதுப்பிச்சு கொள்கிறேன் பேசுறாரு. அதற்கு வந்து பார்த்தோம்னா அதிமுக சார்பில் வந்து பார்த்தோம்னா பெயிண்டர்கள் வர வச்சு அந்த நிழற்கூடத்துக்கு வந்து வண்ணம் கேட்டுறாங்க. அதன் பின்னர் வந்து பார்த்தோம்னா தொலைபேசியில திட்ட இயக்குநர் உமா மகேஸ்வரியோட பேசிய முன்னாள் அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நிழற்கூடத்துல பெயிண்ட் அடிப்பதை நிறுத்த சொன்னா நானே வந்து நிழற்கூடத்தின் மேல ஏறி வந்து பெயிண்ட் அடிப்பேன். மேலும் வந்து 10 வருடங்களாக நானும் அமைச்சராக இருந்தவர், எனக்கும் சட்டத்திட்டங்கள் தெரியும். கவர்மெண்ட் காலியாகும் போது வந்து மக்களை வந்து வஞ்சிக்காதீங்க. அப்படியே வந்து பார்த்தோம்னா அந்த நிழற்கூடத்தை இடிப்பது என்றால் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் புகைப்படத்தை வைங்க. அதன் பின்னர் வேணா இந்த நிழற்கூடத்தை இடிச்சுக்குங்க. நீங்க எது வேணாலும் செய்வீங்க, நாங்க இழிச்சு வாயினுங்களா, நாங்க பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமா என ஆதங்கமாகவும் பேசினாரு. இதனை அறிஞ்ச வந்து வட்டார வளர்ச்சி அலுவலர் சங்கர் மற்றும் அதிகாரிகள் வந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி வந்து சமாதானம் வச்சல் ஈடுபட்டாங்க. இதன் காரணமா வந்து பார்த்தோம்னா பரபரப்பும் காணப்பட்டது. இந்த நிலையில போலீசாரும் குவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி. எதுக்கு நிறுத்த சொல்றீங்க? நீங்க யாரை கேட்டு ஒர்க் ஆர்டர் கொடுக்குறீங்க? இருக்கிற பில்டிங்க அது ஏடிங்க கட்டணம் இடிச்சுட்டு நீங்க சிஎம் புது சிஎம் அவங்க பேரன் டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.